கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 5 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பார்த்துட்டு அப்படியே பிரேக் அவுட் ஸ்டாக்ஸாக பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஃப்ரைடே நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஃப்ரைடே மார்னிங்கில் நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அது எக்ஸாக்டாக நம்மளோட அனாலிசிஸ் எக்ஸாக்டாக உங்களுக்கு ரியாக்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ கரெக்டாக அந்த வியாழக்கிழமை பேரிஷ் கேண்டில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த ஹரிசாண்டல் லைனில் டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு பவுன்ஸ் பேக் ஆகும் சொல்லியிருந்தோம். ஸோ அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மார்க்கெட் வந்து நல்லா டவுன் ஆயிடுச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கும் அதிகமாகவே கீழே போயிட்டு, பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் என்னவோ அதில் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கு. அதாவது ரிஜெக்ஷன் போயிட்டு உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ, நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணமோ அது அப்படியே எக்ஸாக்டாகவே நடந்திருக்கு. ஓகே, இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட் என்ன ஆக போகுது அப்படின்னா, அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அப் ட்ரெண்டில் தான் போக போகுது. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஒரு இன்ட்ராடே பண்ணுறவங்கலாம் நமக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஸ்விங் ட்ரேடிங்க்கு இல்லை ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இனிமேல் நமக்கு கொஞ்சம் ஒரு ஸ்வீட்டான ஒரு நேரம் சொல்லலாம் இனிமேல். ஸோ இருந்தாலும் இந்த 25,184க்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது தான் இது வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்டுக்கு, நிஃப்டி வந்து அப் ட்ரெண்டுக்கு ஓவராலாகவே திரும்புது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இந்த 25,184 மேலே உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகி போனதுக்கப்புறம் தான் நம்ம நிஃப்டியை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியில் நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ ஸோ அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ கரெக்டாக இந்த கன்சல்டேஷன் கன்சல்டேஷனை வந்து டச் பண்ணிவிட்டு அகைன் புல் பேக் ஆகும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம கன்சல்டேஷன் அந்த சப்போர்ட்டை வந்து தொட்டுட்டு இன்னமும் கூட அதுக்கு கீழேயும் போயிட்டு அகைன் மறுபடியும் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து உங்களுக்கு ஆல் டைம் ஹை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப தூரம் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1,400 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட பாருங்கள், ஆமாம், இன்னொரு 53,600, இன்னொரு 800 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு ஆல் டைம் ஹைக்கு தொடும்போது பேங்க் நிஃப்டியும் மேலே போகும். ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து அதோட ஆல் டைம் ஹையில் ஒன்று உடனே உடைக்கலாம், இல்லை உங்களுக்கு கன்சல்டேஷன் ஜோன் போயிட்டு மேலே போகலாம். ஸோ பேங்க் நிஃப்டி கன்சல்டேஷன் ஜோனில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி வந்து ஓவராலாக மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் பாரதி ஏர்டெல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீக்லி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த கண்டென்ட்டில் பார்க்க போகிறோம். அதோட ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்திங்கன்னா பாரதி ஏர்டெல். ஸோ பாரதி ஏர்டெல் வந்து ஒரு ரைசிங் வெஜ்ஜில் மூவ் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரைசிங் வெஜ் சேனலில் தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் அந்த ரைசிங் வெஜ் சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு தடவையும் பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த டைம் அதோட கரெக்ஷன் கொஞ்சம் கூட இருந்திருக்கு. இந்த மார்க்கெட் மைனர் கரெக்ஷனில் கொஞ்சம் கரெக்ஷன் கூடவே இருந்தாலும், அதிகமாகவே இருந்தாலும், அந்த அதாவது இந்த ரைசிங் வெஜ் சேனலை உங்களுக்கு எவ்வளவு அழகாக ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னு பாருங்களேன். டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ட்ரி வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் மண்டே வந்து இன்றைக்கி காலையில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கிட்டு அதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1,777. ஸோ இந்த 1,777க்கு மேலே பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அது மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ அப்படி போகும் பட்சத்தில் இந்த ட்ரெண்ட் லைனை, அதாவது இந்த எப்படி சொல்கிறது, இந்த ரைசிங் வெஜ் சேனலோட அப் ட்ரெண்ட் சேனல் உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். நீங்கள் அதை வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 1,900 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு 2 or 3 months கூட ஆகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்
ஹெச்இஜி. ஹெச்இஜி வந்து உங்களுக்கு டபுள் பாட்டம் வந்து பிரேக் அவுட் ஆக போகுது. இந்த டபுள் பாட்டம் வந்து உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டபுள் பாட்டம் வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு, பட் ஓப்பன் க்ளோஸ் வெளியில் வரல. ஸோ ஓப்பன் க்ளோஸ் வெளியில் வரணும். வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். எனக்கு கேட்டால் இன்றைக்கி மண்டே வந்து உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆணுச்சு அப்படின்னா நீங்கள் ஹெச்இஜியில் என்ட்ரி போகலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ரைசிங் வெஜ் சேனல் வந்து உங்களுக்கு ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த ரைசிங் வெஜ் சேனலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். உங்களுக்கு இதை டச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ சில டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாது. ஸோ டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆகட்டும். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் எடுத்துக்கங்க. எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயும் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். இல்லை நான் வந்து எனக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போச்சுன்னா என்னோடய ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கம்மி ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மண்டே வந்து புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறவங்களும் என்ட்ரி எடுத்துக்கலாம். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் இந்த டபுள் பாட்டமோட நெக் லைனை வந்து டச் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, எஸ்எல் வந்து நீங்கள் எஸ்எல்லில் வந்து இந்த நெக் லைனுக்கு கீழே, அதாவது இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு கீழே 479 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் கேபிஆர் மில். ஸோ கேபிஆர் மில் வந்து ஒரு பென்னட் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ என்ட்ரின்னு பார்த்தோம்னா நம்ம மண்டே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10% நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது இந்த 1100லேருந்து இப்போ 1074லேருந்து ஒரு இதுக்கு மேலே ஒரு 10% நீங்கள் அப்சைடில் எதிர்பார்க்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் ஜூபிட்டர் வேகன். ஜூபிட்டர் வேகன் லிமிடெட். அதாவது வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் ட்ரெண்ட், ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த மைனர் ட்ரெண்டில் எனக்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு மேலே அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான, இனிமேல் இது இந்த ஸ்டாக் மேலே தான் போக போகுது, அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ 738 உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். எஸ்எல் வந்து நீங்கள் இந்த லோவுக்கு கீழே வச்சுக்கலாம். ஸோ 423 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ். பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் உங்களுக்கு ஃபார்மேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ உங்களுக்கு இது பிரேக் அவுட்டுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து மண்டே வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். மண்டே பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா நீங்கள் என்ட்ரி வந்து தாராளமாக, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வெளியில் வரணும். அதாவது இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு வெளியில் உங்களுக்கு ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் என்ட்ரி போகணும். ஸோ எஸ்எல் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே, இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு கீழே 2700 இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு கீழே நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை 3295 உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.